ஹாய் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நேற்று முன்தினம் ஒரு வீடியோ பதிவு போட்டேன். மாடுகள் சாலைகளில் சுற்றித் திரிவதால் ஏற்படும் விபத்துகள் குறித்து பொதுமக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் சாலைகளிலே நடமாட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாடுகளின் உரிமையாளர்கள் மாடுகளை அவர்கள் வீட்டுகளிலே அல்லது மாட்டுத் தொழுவத்திலோ கட்டி பாதுகாப்பு கொடுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். நடவடிக்கை எடுக்க வேணும், மீறுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நகராட்சிக்கும் ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் வீடியோ மூலம். ஏனென்றால் நானும் பாதிக்கப்பட்டேன். அதில் ஒரு சுயநலம் இருந்தது வச்சுக்கொள்ளுங்களேன். நானும் மாட்டின் மீது மோதி, மாடு என் மீது வண்டி மீது மோதி நான் கீழே விழுந்து என் லாவல் வலி சிறு சிறு காயங்களுடன் தப்பிச்சிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஏற்கனவே அதிராம்பட்டினத்தில் மாடு மோதி சாலைகளில் பைக்கில் போனவங்க விரிந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது கடந்த சில வருடங்களில். இது மாடுகள்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள். இது இப்படி இருக்க கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னால் அதிராம்பட்டினம் மரியம்பள்ளி பகுதியில் ஒரு பெண்ணை மாடு துரத்திருக்குது. ஆம்பளையாக அப்படியே தப்பிச்சு ஓட பார்ப்போம். பெண்கள் எவ்வளோ தான் ஓட முடியும்? அவங்க அதுலேயோ தடுக்கி விழுந்திருக்காங்க. விழுந்ததில் கால் ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டு போட்டு அவங்க வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்காங்க. இதெல்லாம் விபத்து தானே. இந்த விபத்துக்கெல்லாம் காரணம் என்ன? மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை சாலைகள் எனக்கு நான் விடுவது. தயவு செய்து மாடுகளை சாலைகளில் விடாதீர்கள். உங்களது மாடுகளை உங்கள் வீடுகளிலேயோ அல்லது மாட்டுத் தொழுவத்திலேயோ பாதுகாத்து வையுங்கள். நகராட்சியும் இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுங்கள். இதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.